தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு நமது குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி எறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாரச் செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்களுடைய குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் நிந்தை பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறையாய் உமது திருச்சன்னிதானத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இனி நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: காலம் கடந்து நிற்கும் உம்மை என் காலம் கடந்து கண்டுகொண்டேன். நீ எனக்குள் இருந்தாய், நானோ இந்த உலகின் அழகிலும் படைப்புகளிலும் மூழ்கியிருந்தேன். நீ என்னுடன் இருந்தாய், நான் உன்னுடன் இல்லை. உலகத்தின் அழகு என்னை உம்மிடமிருந்து வெகு தொலைவில் வைத்திருந்தது. நீர் அதனில் இணைந்திருக்கும் வரைதான் இந்த உலகே அழகானதாக இருக்கும். ஆனால் உம்மை தொலைத்து அந்த அழகில் மயங்கிப் போனேன். உமது சத்தத்தால் எனது காதுகளை உடைத்தாய். உமது வெளிச்சத்தால் என் குருட்டுத்தன்மையை விரட்டினாய். உம்முடைய மனத்தால் என்னை கவர்ந்து கொண்டாய். இப்போது நான் உமக்காக தாகம் கொண்டிருக்கிறேன். நான் உம்மை ருசித்தேன். ஆனாலும் என் ஆன்மா பசி தாகத்தோடு இன்னும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறது. நீர் என்னை தொட்டீர். நான் அன்பு தீயால் எரிந்து உம்மில் இருக்கும் அமைதியை அடைய விரும்புகிறேன். என் ஆன்மா உம்மை அடையும் வரை நிம்மதியின்றி தவித்து கொண்டிருக்கிறது. கடவுளிடம் காதல் கொள்வது மிகப்பெரிய காதல். அவரை தேடுவது மிகப்பெரிய சாகசம். அவரை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய மனித சாதனை. நம்பிக்கை என்பது நீங்கள் இன்னும் காணாததை நம்புவதாகும். இந்த விசுவாசத்திற்கான வெகுமதி நீங்கள் நம்புவதை காண்பதாகும். அற்புதங்கள் இயற்கைக்கு முரணானவை அல்ல, ஆனால் இயற்கையை பற்றி நாம் அறிந்தவற்றுக்கு மட்டுமே முரணானவை. புரிந்து கொள்ளுதல் என்பது விசுவாசத்தின் வெகுமதி. எனவே நீங்கள் நம்பும் விதத்தில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் நம்புங்கள். ஹிப்போவின் புனித அகுஸ்தினாருடைய வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. எம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இன்று பாவமும் வீண் கவனச்சிதறல்களும் இல்லாத ஒரு நல்ல நாளை எனக்கு அருளும். ஆண்டவரே, என்னை கைவிடாதேயும். ஆண்டவரே, என்னை விட்டு விலகாதேயும். ஆண்டவரே, எனக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். ஆண்டவரே, உமது பயத்தில் என்னை தாங்கும். இந்த உமது பயம் மட்டுமல்லாமல் உமது அன்பும் என் இருதயத்தில் ஆழமாக பதியட்டும். ஆண்டவரே, என் இருதயத்தில் மன உறுதியையும் பணிவையும் அருள்வீராக. ஆண்டவரே, எனக்கு நிலையான கண்ணீரையும் மன வருத்தத்தையும் மரண நினைவுகளையும் அருள்வீராக. ஆண்டவரே,
ஆவி மற்றும் உடலின் ஒவ்வொரு சோதனைகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, அலட்சியம், சோம்பல், துக்கம், மறதி, உணர்வின்மை, அலட்சியம் மற்றும் என் மனதின் சிறையிருப்புக்கு சரணடைதல் ஆகியவற்றை என்னிடமிருந்து வேரோடு பிடுங்கி எறியுங்கள். ஆண்டவரே, உமக்கு தெரிந்தபடியும் நீர் விரும்பியபடியும் என் மீது இரக்கம் காட்டி என் எல்லா மீறுதல்களையும் மன்னியுங்கள். ஆண்டவரே, ஒரு நல்ல மனம் திரும்புதலின் மூலமும் தயாராகவும் முழுமையாகவும் ஒப்புரவருளடையாளம் மூலமும் அமைதியை அடைந்து என் துக்ககரமான ஆன்மா சரியான நேரத்தில் தூய்மையான மற்றும் பரிபூரண விசுவாசத்தில் இந்த உடலிலிருந்து வெளியேற அனுமதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இரக்கத்தின் ஊற்றேயும் இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். இன்றைய என் துயரங்கள், வேதனைகள், கலக்கங்கள் அனைத்தையும் உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய திரு இருதயத்தின் காயங்களால் என்னை திடப்படுத்தும். உம்முடைய அன்பினால் எனக்கு புத்துயிர் அளித்தருளும். உம்முடைய தழும்புகளால் எனக்கு பரிபூரண சுகத்தை அளித்தருளும். வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை, பிணிகள், துன்பம், சோதனைகள் ஆகியவற்றிலிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். உம்முடைய இறைவார்த்தையின் வல்லமையால் இன்றைய என்னுடைய எல்லா துயரங்களிலிருந்தும், குறிப்பாக மன பயங்கள், தோல்வி பயம், இழப்பின் துக்கம், ஏமாற்றத்தின் ஏக்கம், எதிரிகளின் சூழ்ச்சி, இவைகள் அனைத்திலும் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து நிம்மதியான தூக்கத்தையும் சுகமான வாழ்வையும், பிரஷர், சுகர், தலைவலி, வயிற்றுப்போக்கு, இதய கோளாறுகள், நரம்பு வியாதிகள், பக்கவாதம், கிட்னி பிரச்சனைகள், இரத்தப்போக்கு போன்ற அனைத்து தீமையின் சக்திகளிலிருந்தும் எனக்கு இன்று சுகத்தை கட்டளையிடுவீராக. இறைவா, உம்முடைய திருவடிகளில் சமர்ப்பித்திருக்கும் அனைத்து வேண்டல்களையும், குறிப்பாக எமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் அனைத்தும் வெகு விரைவில் நடைபெற உம்முடைய அருளை எங்கள் குடும்பத்தின் மீது பொழிந்தருளும். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, உம்மை சிநேகித்து உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்துகிறீர் என்ற உறுதியான விசுவாசத்தோடு எங்கள் குடும்பம் முழுவதையும் உம்முடைய திரு இருதய அன்பிற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இல்லங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் செல்லுகிற பயணத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்று எந்த நோக்கத்தோடு நாங்கள் பயணம் செய்கிறோனோ அந்த நோக்கம் நிறைவேறி வெற்றியோடு நான் திரும்பி வர இந்த நாளை புனிதப்படுத்தி ஆசீர்வதியும். உம்முடைய காவல் தூதர்கள் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வலமாக இருந்து எங்கள் பயணத்தை, பாதுகாப்பை உறுதி செய்வார்களாக. இந்த நாளிலே எங்களால் முடிந்த நன்மைத்தனத்தை எங்களோடு வாழ்கிற சகோதர சகோதரிகளுக்கு செய்து உம்முடைய அன்பை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.